ஹாய்ங்க. இந்த வீடியோவை பார்க்க செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். வெற்றிலை தீபமும் துவரம்பருப்பு தீபமும் முருகருக்கு எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்டு வீடியோ தாங்க இது. ஃபர்ஸ்ட் செவ்வாய் ஹோரையில் தீபம் முருகருக்கு நம்ம ஏற்றுறோம். ஏன் ஸ்பெசிஃபிக்காக செவ்வாய் ஹோரையில் போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய்னு சொல்லப்படுற கிரகத்தோட அதிபதி முருகருங்க. அதனால தான் நாம் செவ்வாய்க்கிழமையில் வர்ற செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு இந்த விளக்கெல்லாம் போடுறோம். செவ்வாய் தோஷம்னு சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறம் கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்க, தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இந்த செவ்வாய் ஓரையை டைட்டாக பிடிச்சிக்கணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, செவ்வாய்க்குரிய கடவுள் பார்த்திங்கன்னா முருகர். அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒரு தானியம் இருக்கும், அது வந்து துவரம் பருப்பு. அதே மாதிரி அதோட நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம். அதனால சிவப்பு நிற துணியில் அல்லது சிவப்பு நிற திரி அதில் நாம் விளக்கு ஏற்றுறோங்க. அதே மாதிரி துவரம் பருப்பை பரப்பி அதில் நெய் அல்லது நார்மல் எண்ணெய் கூட ஊற்றலாம். எது வரைக்கும் இந்த தீபம் போடணும்னா, நமக்கு நம்ம நினச்சது நிறைவேற வரைக்குமே போடலாம். இல்லைன்னா நமக்கு இந்த வேலைக்காக நான் இந்த விளக்கு போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா 9 வாரம் தொடர்ந்து போட்டாலே போதுங்க. நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முருகர் படமோ சிலையோ அல்லது வேலோ இருக்குன்னா அதுக்கும் அபிஷேகம் பண்ணி வச்சுருங்க. உங்ககிட்ட முருகர் படம் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல துணி எடுத்து அதை தொடச்சி அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம் வச்சுருங்க. எந்த படமாக இருந்தாலும் செவ்வரளி பூ கிடச்சா வச்சுருங்க. முருகரோட ஃபேவரட் பூ அதுதான். செவ்வாய் ஹோரையோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டுக்கு 8லேருந்து 9 மணி வரைக்குங்க. இந்த 3 டைமிங்கில் உங்களுக்கு எது தோதுப்படுதோ அந்த டைம்லேயே நீங்கள் பூஜை பண்ணலாம். முருகருக்கு தாராளமாக அபிஷேகம் பண்ண போகிறீங்களா, அதெல்லாம் மார்னிங்லேயே பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம். இந்த வெற்றிலை தீபம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது எனக்கு எந்த காரியமும் தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் படிப்புக்கு அப்புறம் என்ன, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக துவரம் பருப்பு தீபம் இருக்குது. இந்த வெற்றிலை தீபம் எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனாக இருக்குது. படிப்பு, வேலை, பொதுவாக திருமண தடை, மேரேஜ் தள்ளி போகிற நிறைய பேர்கிட்ட கேட்டால் தெரியும். இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறதா அவங்களோட ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா நைட்டு கூட 8 to 9 இந்த மாதிரி தீபம் கோயிலுக்கு போய் போடலாம். அல்லது கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே தாராளமாக இந்த தீபம் போட்டுக்கலாங்க. லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த தீபம் போடலான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது திருமண தடை முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்ன, குழந்தை பிறப்பு. சில பேருக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போயிட்டே இருக்கும், ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரியானவங்கெல்லாம் இந்த மாதிரி தீபம் போட்டு வேண்டும் போது சீக்கிரமே குழந்தை நிற்கும். பிரசாதம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கிறதுலேயே வச்சு பால் பாயசம் பண்ணி சாமிக்கு படைக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாரம் பூஜை பண்ணி எனக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்தது தான் நான் உங்ககிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ நாள் இந்த தீபம் போடுறீங்கன்றது முக்கியம் இல்லை, ஒரு நாள் போட்டாலும் எவ்வளோ முழு மனசோடையும் எவ்வளோ நம்பிக்கையோடையும் போடுறீங்கன்றதுல தான் இந்த தீபத்தோட பலனும் இருக்குது. கோயிலுக்கு தான் போய் இந்த விளக்கெல்லாம் போடணும், வீட்டில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எது பண்ணாலும் முழு மனசோடையும் நம்பிக்கையோடையும் பண்ணால் எல்லாமே ஒன்று தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பை.